அகிலம் டிவி நேயர்களுக்கு கொட்டி தீர்க்க போகும் கனமழை. நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும், மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஆகவே பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, மாத்தளை, நுவரெலியா மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு அதிகளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் வேளைகளிலும் அல்லது இரவிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு, கிழக்கு, மேல் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, மாத்தளை, நுவரெலியா மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைக்கும் மழை இன்றும் தொடரும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனை யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் நா. பிரதீபராஜா உறுதிப்படுத்தி கூறியுள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், எதிர்வரும் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழையற்ற அல்லது மிக மிக குறைவான மழையுடன் கூடிய வானிலை நிலவும். ஆனால் பின்னர் 15ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இது இன்றைய நிலையில் மாதிரிகளின் அடிப்படையில் எதிர்கூறல் விடயமாகும். இதில் மாற்றங்கள் நிகழலாம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மீனவர்கள் எதிர்வரும் 13ஆம் தேதிக்கு பின்னர் அவதானத்துடன் கடலுக்கு செல்ல முடியும் எனவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை பெய்யும் வேளைகளில் கடல் சில நேரங்களில் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்கவும் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அத்தோடு வடகிழக்கில் மழை தொடரும் வாய்ப்பு உள்ளதால் மீனவர்கள் கடும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் கடலுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அத்தோடு யாழ்ப்பாணத்தில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகின்றது. பெய்து வரும் மழை காரணமாக 2 குடும்பங்களைச் சேர்ந்த 5 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். பருத்தித்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J409 கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரும், J400 கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேரும் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஒரு வீடு பகுதியளவிலும் ஒரு வீடு முழுமையாகவும் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இவ்வாறு நாட்டில் ஏற்படும் மழை காரணமாக மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.